செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தேவன் தந்து வருகிற பாதுகாப்புக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த கடினமான நாட்களிலே, இந்த சவால் நிறைந்த நாட்களிலே தேவன் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற நல் உறவுகளுக்காக நன்றி. எங்கள் பெற்றோர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல குடும்பத்திற்காக, ஹல்லேலூயா, நல்ல ஆண்டவரே நண்பர்களுக்காக, குடும்பமாய் தந்திருக்கிற சபைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்திற்காய் நன்றி, இந்த நல்ல தேசத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களை ஆண்டவரே நிறைவாய் நடத்துகிறீர். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை ஆற்றுகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை ஆறுதல் படுத்துகிறீர், எங்களுக்கு ஆலோசனை தருகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒரு கணம் நம்மை தாழ்த்துவோம். அவரை துதிக்கும் முன்பாய், அவரை ஆராதிக்கும் முன்பாய், அவருடைய திவ்ய வார்த்தைகளை தியானிக்க முன்பாய், ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தரிசிக்க, உடைய தொடுதலை உணர, உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு வெளிப்பிரகாரமான அனுபவம் அல்ல, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திற்குள் வந்துவிட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று வாஞ்சையோடு தாகத்தோடு நம்மை தாழ்த்துவோம். தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தீனம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தை
கைகளில் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன். கைகளில் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன். ரட்சிப்பின் தேவனையே, எந்நாளும் தேடுபவனே. ரட்சிப்பின் தேவனையே, எந்நாளும் தேடுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை மன்னியும். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும். உம்முடைய தொடுதலை உணர வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன நிறைவோடு, மகிழ்ச்சியோடு எங்களை திருப்தி செய்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து எல்லாரும் மறுபடியாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உற்சாகத்தோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அப்படியே பிளாஷ்பேக்ல திரும்பி பார்த்தால் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார், ரட்சித்தார், தமது பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரம் திரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினை அத்தன் மணவாட்டி ஆக்கினது என்னை. தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. துதிப்போமே. திருச்சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விள்ள கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விள்ள கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. பொய்யாக துச்சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாக துச்சியோனே, ஐயா தேசு கோலின் கையை கூப்பி துதி செய்குவையே, மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயா தேசு கோலின் கையை கூப்பி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்தி வந்த பாதையை உண்மையாய் உணர்ந்தால் நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே, மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் உள்ளங்கைகளில் என்னை மறைத்து உன் கண்மணி போல் என்னை காக்கினீர். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் துதிப்பேன்,
ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை நம்மை நிறைவாய் சுகமாய் நடத்தி வருகிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை மாறாத கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த மாறாத கிருபைக்காக எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோம். வெறும் பாடலாய் அல்ல, ஆராதனை என்பது நிகழ்ச்சி அல்ல, ஆவி ஆத்துமா சரீரத்திலே முழுபலனோடு நாம் அவரை ஆராதிக்கிற நேரம், அன்பு கூறுகிற நேரம். எல்லா கரங்களை உயர்த்தி மாறாத கிருபைக்காக நன்றி 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 என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை
தடுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வாழ்வில் என்றும் என்றென்றும் 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 போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பர், நம்முடைய நல்ல மேய்ப்பர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற ஆண்டவர். சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற ஆண்டவர். நிறைவாய் நடத்துகிறவர், நித்தியத்திற்கு நேராக நடத்துகிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவல்லதா என்னை பைகொள்ளுமே, அவர் மேல் தவறி வருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமன்னை குளிரப் பண்ணி, அடியேன் கால்களை நீதியென்னும் நேர்த்திய பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சாடிகள் தள்ள திறங்கிடும், சற்றும் தீங்கு கண்டாச்சேனே. வானவர என்னோடிருப்பார், வளைந்தடியும் தோலும் வைத்தேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி, சுகதைலம் கொண்டேன் தலையே, சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலவுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே, நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த வாஞ்சையோடு, மிகுந்த ஆர்வத்தோடு அவரை தரிசிக்க வேண்டும். அவருடைய தொடுதலை உணர வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை.
ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே வாஞ்சையோடு நான் வந்திருக்கிறேன்ப்பா, ஏக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன்ப்பா, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு உம்மிலே அன்பு கூற வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடலாம். நாங்கள் நம்புகிற காரியம் உம்மாலே 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 வரும். நீர் எங்கள் அடைக்கலம்,
எங்கள் அரண், எங்கள் கோட்டை, எங்கள் நம்பிக்கை, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் ஆண்டவரே. You are the source and support for us, Lord. We love you. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே என் கேடகம், என் கோட்டையும் நீரே. நிறைந்த அருள் பொக்கிஷம் அனைத்தும் நீர்தாம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இன்னும் இன்னும் உம்மை நேசிக்கிறோம். எல்லாரும் இந்த ஒரு ஸ்டான்ஸா அர்ப்பணிப்போடு பாடி ஆராதனை நிறைவு செய்வோம்.
இயேசுவின் நாமம் நேசிக்கிறே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, let us lift up our hand and worship the Lord. இயேசுவின் நாமம் நேசிக்கிறே. இயேசு மீண்டும் ஒரு முறை நாமமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறே. இயேசுவின் நாமமே. உலகத்தின் இரைச்சலுக்கு விலக்கி உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு நீர் உதவி செய். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த காலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு என்கிற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தயவுசெய்து எல்லாரும் அமரும்படியாய் கேட்கிறோம். பிரதர் மோசஸ் கையில் மைக் கொடுங்க. பிரதர் மோசஸ் பின்னால் இருக்கிறாங்க, அவங்க கையில் மைக் கொடுங்க. இன்றுதான் இந்த ஆராதனைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவாய் எழுந்திருக்கும்படியாய் கேட்கிறோம். முதலாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பிரைஸ் காட், பிரைஸ் காட். கரங்களை தட்டி நாம் சகோதரர்களை வரவேற்போம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்பின் குடும்பத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய கரங்களில் ஒரு கார்டு கொடுக்கப்படும். அதில் இந்த கூட்டங்களை பற்றிய விவரங்கள், மீட்டிங்கை பற்றிய விவரங்கள் இருக்கும். உங்களுடைய டெலிஃபோன் நம்பரை கொடுத்தால் உங்களை தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் அப்படியே நில்லுங்க பிரதர், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், பர்த்டேஸ், பிறந்த நாள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இந்த வாரத்திலே திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்கள், ஒருவேளை ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்திருக்கும்படியாய் கேட்கிறோம். பிரைஸ் காட். புதிதாக வந்தவர்கள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் ஒருவேளை இங்கு வராவிட்டாலும் அவர்களையும் ஆசீர்வதித்து மோசஸ் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளை கால வேளைக்காய் நன்றி கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்திற்கு வருகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது நல்லது என்று அவர்கள் கண்டுகொள்ள ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது, தேர்தல் படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து அவர்கள் ஆராதிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு சகலத்திலும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கு. கர்த்தர் உதவி செய்யும். கடந்த ஆண்டுகளிலே இல்லாத ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆண்டவர் வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே சகலத்திலும் அவள் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தயவுசெய்து எல்லாரும் அமருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். இப்பொழுதும் ஸ்கிரிப்சர் கல பிள்ளைகள் பாடல் படிக்கும் போது கர்த்தருடைய நாம மகிமைக்காய் காணிக்கை சேகரிப்போம். ஆராதிப்பே என்னும் ஆர்வமாய்
சர்ச் பிள்ளைகள் பாடல் படிக்கும்போது பொருளினால் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாமத்தை மேம்படுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் சொந்த இடத்திற்காகவும் கட்டிடத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நாம் ஏறெடுத்த காணிக்கைகளுக்காகவும் கேட்க போகிற தேவ வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுக்க வேண்டும் என்ற இருக்கிற இடத்திற்காகவும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நம்மை பிரதர் கியூபட் அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கு தொழுது கொள்ள இந்த தேசத்திலே எங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்தின் கடைசி நாள் மட்டும் கர்த்தர் எங்களை ஆதரித்து நடத்துகிறதற்காக நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே உம்முடைய கிருபை பெருகுவதாக, உம்முடைய பாதுகாவல் பெருகுவதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தேசத்தை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இதற்கு விரோதமாயிருக்கிற சகல காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போடும்படிக்கு ஓ சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை முற்றிலுமாக உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்றபடியே கர்த்தருடைய சமாதானம் இந்த தேசத்திலே பெருகும்படிக்கு நாங்கள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் கர்த்தருடைய சுகமும் சேமமும் இந்த தேசத்தையும் சுற்றி இருக்கிற பிராந்தியங்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு உம்முடைய ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பொல்லாதவனுடைய காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலுமே ஆராதிக்க தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்தை ஆண்டவர் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்யும்படிக்கு ஆவியானவர் எங்களுடைய யுத்தத்தை நடத்தும்படிக்கு உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த காரியத்திலே இடைபடும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உடைய கர்த்தாவே ஆலயத்திலே கொண்டு வந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே
கர்த்தாவை கொடுக்க தந்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த காணிக்கைகளுடைய சித்தப்படி எப்படி செலவு பண்ணப்பட வேண்டுமோ அப்படியே செய்யப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவீராக என்று கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக, வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் வார்த்தையினால் எங்களை நிரப்புகிற ஆண்டவர், ஒவ்வொருடைய வார்த்தையினாலும் பிழைக்க செய்கிற ஆண்டவர், எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய ஆத்துமாவிற்கேற்ற மன்னாவை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், இருதயத்தை திறப்பீராக என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த ஆலயம் முழுவதையும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆராதனையின் முடிவில் ஒரு அழகான ஜெபத்தை கேட்க தேவன் கிருபை தந்தார். சத்தம் கேட்டிடவே, சித்தம் செய்திடவே, உலகத்தின் இரைச்சல்களுக்கு விலக்கி உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆராதனையில் நிறைவு பெற தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. மெய்தான் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த தலைமுறை சத்தங்கள் நிறைந்த தலைமுறையாய் காணப்படுகிறது. இரைச்சல்கள் நிறைந்த ஒரு தலைமுறையாய் காணப்படுகிறது. என்றும் இல்லாத ஒரு சத்தத்தின் நடுவில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் சத்தத்தின் வலிமை அதிகமாய் காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன், இங்கேருந்து வெளியே போனோன்னா வண்டி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இரைச்சல்கள் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள உட்காந்து நியூஸ் பார்த்தா நிறைய சேனல்ஸ், நம்ம காதுகளுக்கு செய்திகள் நம்மை ஈர்க்கும் செய்திகளாக காணப்படுகிறது. சோஷியல் மீடியாவை சொல்லவே வேண்டாம். நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள், நிறைய சத்தங்களை கேட்கும் ஒரு சமுதாயத்தில், ஒரு தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மை சுற்றி காணப்படுகிற நிறைய சத்தங்களின் நடுவில் தேவ சத்தத்தை அறிவது மிக அவசியமாய் காணப்படுகிறது. The greatest challenge today is not whether God speaks, but whether we can distinguish God's voice from the noises. ஆண்டவர் பேசுகிறாரா என்பது கேள்வி அல்ல, மாறாக கர்த்தருடைய சத்தம் இதுதானா என்று வகையறுக்கும் நிலையில நாம் காணப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி இன்றைக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மை படைத்த விதமே, உருவாக்கின விதமே, அவருடைய சத்தத்தை கேட்கும் நிலையில் தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். We are created with the capacity to hear God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் திறனோடு தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமத்தின் 3வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எடுத்து வாசிக்க பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு 2 குரல்களை நாம் கேட்கிறோம். ஒன்று ஆண்டவருடைய குரல், ஆண்டவர் அங்கு பேசுகிறார். அதற்கு அதை மறுக்க இன்னொரு குரல் அங்கு வருகிறது. அது யாரு அப்படின்னா, சத்துருவின் குரலாக, சர்ப்பத்தின் குரலாக நாம் பார்க்கிறோம். அந்த குரலை கேட்கும் பொழுது இவர்களுக்குள் பாவம் நுழைகிறது, பயம் நுழைகிறது, ஐக்கியம், தேவனோடு இருக்கும் ஐக்கியம் முறிந்து போகிறது. அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய சத்தத்திலிருந்து இவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது தேவ சத்தத்தை கேட்பதற்காகவும், தேவனோடு அவர்கள் நடக்கும்படியாகவும், தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் அவர்களை படைத்தார். ஆனால் என்றைக்கு இவர்கள் வேறொரு சத்தத்திற்கு தங்கள் செவியை சாய்த்தார்களோ, அன்றைக்கு பாவம் நுழைந்து, பயம் நுழைந்து, ஐக்கியம் முறிந்து, ஏன் தேவ சத்தத்திற்கு அவர்கள் விலகி ஓட
அவர்கள் ஒளிந்து கொள்ளும் நிலைக்கு நேராக அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, இங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் 3வது அதிகாரத்தின் 9-10 வசனங்களில பாவத்தை அவர்கள் செய்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் திறன் அவர்களை விட்டு போகவில்லை. ஆதாமை ஆண்டவர் கூப்பிடுகிறார், எங்கே இருக்கிறாய் நீ என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். தேவரீர் சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணி என்று அறிந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவ சத்தத்திற்கு பதில் சொல்லுகிறான். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை உருவாக்கின விதமே, நம்மை படைத்த விதமே, நம்மால் அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். We are capable enough to hear his voice. அவருடைய சத்தத்தை கேட்கும் திறனோடு தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கு சத்ருவாகிய சாத்தானின் தந்திரம் என்ன என்று சொன்னால், அவனுடைய முயற்சி என்ன என்று சொன்னால், இந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடாதபடிக்கு அதை மூழ்கடிக்க மற்ற சத்தங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இரைச்சலாக கொண்டு வருகிறான். தேவனுடைய சத்தத்தை நாம் வழி விலகி போவதற்கு அவன் மற்ற சத்தங்களை எல்லாம் நம்மை சுற்றி இரைச்சலாக கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆனா நம்ம மறந்தே விடக்கூடாது, we have the capacity to listen to God's voice. நமக்குள் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கும் விதமே என்ன அப்படின்னா, அவர் சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். இன்றைக்கு தியானத்திற்கென்று நாம் திருப்பிக் கொள்வோம் யோவான் 10வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை இன்றைய தியானத்திற்கென்று திருப்பிக் கொள்வோமாக. ஜான் சாப்டர் 10 verses 27. யோவான் 10வது அதிகாரத்தின் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, இங்கு வெறும் ஆடுகளை ஆண்டவர் குறிக்கவில்லை, என் ஆடுகள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது, என் ஆடுகள் ஏதோ ஒரு சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதில்லை, அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவைகளாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது இதில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, there are many sheep and there are many voices. அநேக ஆடுகளும் இருக்கிறது, அநேக சத்தங்களும் இருக்கிறது. இன்றைய தியானத்திற்கென்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, மெய்ப்பனின் குரல். ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ், மெய்ப்பனின் குரல். ஒரு உண்மை விசுவாசி, ஒரு உண்மையான விசுவாசியின் அடையாளம் வெறும் ஆலயத்துக்கு செல்வதனாலேயோ, வேதத்தை அறிகிறதுனாலேயோ, இல்ல ஊழியத்தில் ஈடுபடுகிறதுனாலேயோ மட்டுமல்ல, அவர்கள் மெய்ப்பனின் குரலை அறிந்து அவருக்கு பின் செல்வதின் மூலமாகவே விளங்குகிறது. Only when we recognize and follow the voice of the shepherd. மெய்ப்பனின் குரலை கேட்பது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் மெய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை நாம் குறித்து பார்க்க இருக்கிறோம். மெய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு முதலாவது, the first thing, நாம் மெய்ப்பனை அறிய வேண்டும். We must know the shepherd. To know the shepherd's voice, இவர்தான் மெய்ப்பன் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு முதலாவது அந்த மெய்ப்பனை நாம் அறிந்திருக்க வேண்டும். குரலை கேட்பதற்கு முன், குரலை தெரிந்து கொள்வதற்கு முன், குரலின் சொந்தக்காரர் யார் என்பதை அறிந்திருந்தோம் என்று சொன்னால்தான் இந்த குரல் நம்முடையதா இல்லை அந்நிய குரலா என்பதை புரிந்து கொள்ள தேவன் கிருபை தருவார். அந்நிய குரல்கள் எல்லாம் எப்பொழுது நம்முடைய குரலாய் மாறுகிறது என்று சொன்னால், அந்த குரலோடு நமக்கு காணப்படும் உறவில் தான்
அது விளங்குகிறது. குழந்தை எவ்வளவு பேர் சுத்தி இருந்தாலும், குழந்தை எவ்வளவு பேர் சுத்தி இருந்தாலும் தாயின் குரலை துல்லியமாக அறியும். தாய் இதுதான் அப்படின்றத ரொம்ப அழகா தெரியும் குழந்தைக்கு. எப்படி தெரியும்? அந்த உறவு, தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கும் ஒவ்வொரு நாள் அவர்களுக்குள் காணப்படும் உறவு, தாயின் குரலை கேட்டு இதுதான் தாய் என்பதை புரிந்து அறிந்து அவர்களுக்குள் காணப்படுகிற அந்த பந்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உறவு. யோவான் 10வது அதிகாரத்தின் 14வது வசனம் 15வது வசனத்துல, யோவான் 10வது அதிகாரத்தின் 14-15 வசனங்களில், John chapter 10 verses 14 and 15, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். Even before we hear the voice of the shepherd, we should know who the shepherd is. நம்முடைய மேய்ப்பனின் குரலை கேட்பதற்கு முன்பதாக அந்த மேய்ப்பன் யார் என்கிற தெளிவு நமக்கு அவசியம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை, என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது. கேட்பதற்கு முன்பதாக, குரலை கேட்பதற்கு முன்பதாக குரலுக்குரிய சொந்தக்காரர் யார் என்பதை அறிந்திருக்கும் அந்த அறிவு நமக்கு மிக அவசியமான ஒன்று. ஆடுகள் எப்பொழுது மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவிசாய்த்து பின்பதாக நடக்கிறது என்று சொன்னால், இதுதான் மெய்ப்பனின் குரல், இவர்தான் என் மெய்ப்பர் என்று தெரிந்திருக்கும் பொழுதுதான் அதை செய்கிறதாய் காணப்படுகிறது. வேதம் தேவனை அறிவதை குறித்து பேசும் பொழுது, இட் இஸ் a personal relationship, தனிப்பட்ட உறவு என்று சொல்லி அதை வர்ணிக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் தான் தேவன் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நாம அவரோடு கொண்டிருக்கும் உறவில் தான் நம்மார் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இட் இஸ் ஆல்சோ an intimacy, இட் இஸ் ஆல்சோ a நெருக்கம்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கிறது, ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கும் ஐக்கியமாய் அது காணப்படுகிறது. ஆக நாம் தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால், it is more deeper than an intellectual knowledge. அறிவு சார்ந்த அறிவை விட ஆழமானது, ஆத்மார்த்தமானது தேவனை அறிவது. எரேமியா 9வது அதிகாரத்தின் 23-24 வசனங்களிலே, ஜெரேமியா chapter 9 verses 23 and 24, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நாம் என்ன பண்ண வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் யார், அவர் இந்த பூமியில எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறவர் என்பதையெல்லாம் அறிந்து உணர்ந்து அனுபவித்து அதிலிருந்து அவரை மகிமைப்படுத்த மேன்மைப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். God did not say know about me, என்னை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லவில்லை. know my miracles, என் அற்புதங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கு சொல்லவில்லை. know my blessings, என் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக know me, என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலை குறித்து பார்க்கிறோம். பவுல் பழைய ஏற்பாட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் நன்றாக விளக்கம் எழுதி சபைகளுக்கு கொடுத்து
இயேசு யார் என்பதை சபைகளுக்கு விளக்க உரையாக விளக்கி காண்பித்தவனாய் இருக்கிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் அந்த பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு அவரை தெரியும், அவர் யாருன்னு. ஆனால் அது போதாது, இன்னும் அதிகமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நான் இணைந்து, அவருடைய பாடுகளின் பாக்கியத்தோடு நான் இணைந்து, அவர் யார் என்பதை அனுபவித்து அறிந்து கொள்ள என்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். Sheep knows the shepherd because they know him personally. ஆடுகள் தன் மேய்ப்பனின் குரலை அறிந்திருப்பதற்கு காரணம் மேய்ப்பன் யார் என்று அறிந்திருப்பதனால தான். நான் அடிக்கடி முன்னாடி வந்து சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஞாபகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்பொழுதெல்லாம் முன்னாடி வரேன்னா அப்போ சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன். இது வெறும் வார்த்தை. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆனால் இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை எனக்கு it is a personal experience. Yes, it is just a statement. It might be an information that God is good. ஆண்டவர் நல்லவர் என்பது ஒரு தகவலாக காணப்படலாம். ஆனால் எனக்கு it is a personal experience. ஒரு 7 வயது இருக்கும். அப்போ வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு மேடை, அதில் அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களெல்லாம் சேர்ந்து அந்த மேடையில் ஏறி விளையாடுவோம். அப்போ அதில் ஏறுவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது கையில் ஏதோ குத்துனா ரத்தம் வந்துடுது. ரத்தம் வந்தவுடனே பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் போய் பார்த்தோம். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. சரியாக 1 வருஷம் கழித்து திரும்பமாக அந்த இடத்துல வலி ஏற்பட்டது. என்னன்னு சோதிப்பதற்காக போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, அதில் உள்ள கொஞ்சம் நம்ம டாக்டர்ஸ்லாம் தெரியல, கொஞ்சம் உள்ள குத்திலாம் பார்ப்பாங்கல்ல, நம்ம அலர்னதில் அவங்க இவனை இப்படி வச்சு பார்த்தா செட் ஆகாது, ஒரு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணணும், ஏதோ உள்ளே இருக்குது அப்படின்ட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், அங்கே இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம், இவன் தனியாக இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு. டெய்லி என் கையை வச்சு, ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அங்கே டேட்டு கொடுத்துட்டாங்க, சின்ன மைனர் சர்ஜரி தான், டேட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி இது எப்படியாவது ஆப்ரேஷன் இல்லாமல் இதை அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி டெய்லி என் கை மேலே கையை வச்சு ஜோம் பண்ணாங்க. என்னையும் ஜோம் பண்ண சொன்னாங்க. நம்ப மாட்டீங்க, ஆப்ரேஷனுக்கு முந்தின நாள் நான் விளையாடும் பொழுது அது அப்படியே வெளியே துருத்திட்டு வந்து மதியானம் அப்பா கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடும்போது அது வெளியே வந்து நிற்குது. ஒரு சின்ன கிளாஸ் பீஸு, அந்த நம்ம ஊரில் அந்த சீரியல் செட் போடுவோம் தெரியுமா, சின்ன சின்ன பல்பெல்லாம் இருக்குமே, அதில் உள்ள ஒரு சின்ன கிளாஸ் பீஸு கொண்டு போய் டாக்டர் காமிச்சா அவங்க நம்பவே இல்லை, நீங்கள் வேறு ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஜெபித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆகவே அவர் நல்லவர். ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதத்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லவராய் காணப்படுகிறார். என்ன, this has become a personal experience. அவர் நல்லவர் என்பதை வெறும் வார்த்தையின் அளவில் அல்ல, ஏதோ தகவலின் அளவில் அல்ல, என் வாழ்க்கையில் அனுபவித்து அவர் நல்லவர் என்பதை சொல்லுவதற்கு பறைசாற்றுவதற்கு உதவி செய்கிறார். ஆனால் அதோடு நிற்கிறது இல்லை. அப்பப்போ தலைவலி வரும். என்ன, தலைவலி வந்துருச்சுன்னா அன்னைக்கு வீடே ஒரு மயான அமைதி ஆயிரணும். வீடெல்லாம் இருட்டாக இருக்கணும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, சத்தத்தை கேட்க முடியாது, பின் ட்ராப் சைலண்டாக இருக்கணும், தலையில் யாரோ ஏறி பரதநாட்டியம் ஆடுறது மாதிரி இருக்கும்.
நானும் பல தடவை ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே, தலைவலியை மட்டும் என்னால் தாங்க முடியல, வேற எல்லா வலியும் தாங்கிடலாம், இந்த தலைவலியை மட்டும் எப்படியாவது என்னை எப்படி நீக்கி போடுங்க. இந்த தலைவலி ஒரு பெரிய தலைவலியா இருக்கு ஆண்டவரே, எப்படியாவது இதை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்குலாம் விடுதலை கொடுக்குறீங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு விசுவாசத்தோடு சொல்லணும்ல, அதனால் இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்குலாம் விடுதலை கிடச்சிருக்கு, அப்போ எனக்கு செய்ய மாட்டீங்களா தலையிலலாம் கை வச்சு, ஏன்னா இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். சிலர்லாம் சொல்லுவாங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, தலைவலி போயிடும். எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், கடைசியில் ஆண்டவர் சொன்னது, வாய்ப்பில்லை ராஜா, என் கிருபை உனக்கு போதும். இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஈவன் இன் திஸ் சிச்சுவேஷன் காட் இஸ் குட். இந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கும் தலைவலி இருக்கு என்ன, அப்பொழுதும் நான் அறிந்து கொள்வது என்னன்னா, ஆண்டவர் நல்லவர். அற்புதம் செய்தார் என்று சொன்னால் தான் நல்லவர் என்பது அல்ல, செய்யாமல் போனாலும் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய நன்மையின் குணத்திற்கு மாற்றமே இல்லை. ஆமென். எப்பொழுதும் அவர் நல்லவராய் காணப்படுகிறார். இது அவரை நான் அனுபவித்ததனால் என் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்கிறது. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தின் 4 முதல் 10 வசனங்களிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? அங்கு வசனம் 4, 6, 8 ஆகிய வசனங்களிலே கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். வசனம் 5, 6, 8 ஆகிய வசனங்களில் 3 தடவை ஆண்டவர் கூப்பிடும் பொழுதும் 3 தடவை சாமுவேல் ஏலியின் இடத்திற்கு ஓடி போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்று ஏலியின் இடத்துல போய் கேட்கிறான். ஆண்டவர் 3 தடவை சாமுவேலை கூப்பிடுறாரு. ஆண்டுடைய சத்தம் சாமுவேலுக்கு வருகிறது. ஆனால் அவன் பதில் சொல்லுகிறது யாருக்கு அப்படின்னா, ஏலியின் இடத்தில் போய் பதில் சொல்லுகிறான். என்னை கூப்பிட்டீரே, என்னை கூப்பிட்டீரே, என்னவென்று சொல்லும் என்று சொல்லி ஏலியின் இடத்துல போய் கேட்கிறான். இதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. என்ன காரணம்னா, வசனம் 7, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஆண்டுடைய சத்தம் அவனுக்கு வந்தது, ஆண்டுடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது. ஆனால் அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் இவர்தான் தேவன் என்று சொல்லி அறியாத நிலைமை காணப்பட்டபடினாலே, ஆண்டவர் கூப்பிட்ட பொழுதும் ஆண்டுடைய சத்தம் அவனுக்கு நேராய் வந்த பொழுதும் அதை உணர முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. பின்பு ஏலி அதை அவருக்கு, சாமுவேலுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு, ஏனென்றால் உன்னை கூப்பிடுகிறது ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு அதை கற்றுக் கொடுத்த பின்பதாக ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கிறதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய தடவை சத்தியங்களை போதித்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆனால் அதில் எத்தனை முறை இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தருகிறார். It all begins in the relationship. ஆண்டவரோடு இவர் இந்த மேய்ப்பர் யார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் என் மேய்ப்பர் என்று சொல்லி புரிந்து கொள்ள நம்மால் முடியும். யோவான் 20வது அதிகாரத்தின் 14 முதல் 16 வசனங்கள், ஜான் சாப்டர் 20 verses 14 to 16, அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இயேசுவை காணவில்லை, அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். திரும்பி பார்த்தால் இயேசு அங்கு நிற்கிறார். இயேசு அங்கு நின்றும், வசனம் 14, அவரை அறியாதிருந்தாள். 15வது வசனத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றெல்லாம் கேட்கும் பொழுது, அந்த குரல் அவளுக்கு நேராய் வரும் பொழுதும் அவளுக்கு தெரியவில்லை இது இயேசுதான். மாறாக அவள் புரிந்து கொள்கிறார் இவர் தோட்டக்காரன் என்று சொல்லி. 16வது வசனத்துல உறவின் அடிப்படையில் அவளை அழைக்கும் பொழுது, மரியாளே என்று சொல்லி இயேசு அழைக்கும் பொழுது அவள் திரும்ப பார்த்து ரபுனி என்று சொல்லி சொல்லுகிறார், போதகரே என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய குரலை துல்லியமாக
கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை அறிந்திருக்க வேண்டும். என்னை கூப்பிடுவது யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இயேசு அங்கு நின்றும் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. இயேசுவின் குரலை கேட்டும் அவளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எப்பொழுது அவள் இனங்கண்டு கொள்ளுகிறாள் என்று சொன்னால், இயேசு இந்த இயேசுதான் என்னுடைய போதகர் என்று சொல்லி உறவின் அடிப்படையில் இடைப்படும் பொழுதுதான் அவள் அடையாளம் கண்டு கொள்ளுகிறாள். பிரியமானவர்களே, ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபைஸ் வாய்ஸ். தேவனுடைய குரல் இதுவென்று சொல்லி உறவுதான் நமக்கு அதை வகையறுத்து காண்பிக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பீங்க, நான் எந்த வழியா போகணும் அப்படின்றத எனக்கு காண்பீங்க, நான் எந்த பாதையில் போகணும் அப்படின்றதெல்லாம் காண்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். We should have communion with God. We should have relationship. அவரோடு உறவில் இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியம் இருக்க வேண்டும், அவரோடு ஃபெலோஷிப்ல நம்ம இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புகிறார். God's primary goal is not to show us His will in our life. ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்பது அவருடைய பிரதானமான குறிக்கோள் அல்ல. மாறாக தேவனுடைய பிரதானமான குறிக்கோளே அவரிடத்தில் நம்மை அணைத்துக் கொள்ளுவது, அவரிடத்தில் நாம் கிட்டி சேருவது. நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? காண்பிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். யோவான் 17வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, ஜான் சாப்டர் 17 verses 3, 17வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது our destiny. ஆனால் அதற்கு அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் the pathway is Jesus. Knowing Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது, அவரை யார் என்று இனம் கண்டு கொள்ளும் பொழுதுதான் அந்த இலக்கை நாம் போய் அடைய முடியும். என்னுடைய மெய்ப்பனின் குரல் இதுதான் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு முதலாவது என்னுடைய மெய்ப்பன் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். A.W. Tozer என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொல்லுகிறார், what comes into our minds when we think about God is the most important thing about us. நாம் தேவனை பற்றி நினைக்கும் பொழுது நம் மனதில் தோன்றுவதுதான் நம்மை பற்றிய மிக முக்கியமான விஷயமாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவரை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனதில் எது முதலாவது வருகிறதோ அதுதான் நம்மை பற்றிய ஒரு உணர்வாய் காணப்படுகிறது. ஜான் கால்வின் சொல்லும்போது சொல்லுகிறார், nearly all wisdoms we possess consist of two parts. Either it is the knowledge of God or the knowledge of ourselves. எல்லா ஞானமும் எல்லா ஞான பெருக்கும் இரண்டு பகுதிகளாக தான் இருக்கிறது. ஒன்று தேவனை குறித்து அறிந்து கொள்வது, இல்லை என்று சொன்னால் நம்மை குறித்து அறிந்து கொள்வது. நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் பாதை குறித்து, தேவன் நமக்கு வைத்திருக்கும் சித்தத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தேவனை அறிந்து கொண்டாலே போதும். நாம் தேவனை அறிந்து கொள்ள அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், சித்தம், பாதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் மெய்ப்பனை அறிய நாம் மெய்ப்பனை புரிந்து கொள்ள பிரியமானவர்களே, இவர்தான் நம்முடைய மெய்ப்பன் என்று நாம் புரிந்து கொள்ள அவருடைய குரலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அந்நிய குரல் இதுதான் என்று சொல்லி வகையறுக்கவும் முடியும். பிரியமானவர்களே, மெய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு, இவர்தான் என் மெய்ப்பர் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு முதலாவது we must know the shepherd. நம்முடைய மெய்ப்பன் இவர்தான் என்ற தெளிவு, என்ற அறிவு நமக்கு அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது.
உறவின் அடிப்படையில் இவர்தான் என்று சொல்லி நமக்கு தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. மெய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு இரண்டாவது, the second thing is we must test every voice. நாம் ஒவ்வொரு குரலையும் சோதித்து பார்க்க வேண்டும். நமக்கு எதிராக வருகிற அத்தனை குரல்களையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். என்ன புரிந்துக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம கேட்கிறோம், நிறைய மெசேஜஸ் கேட்கிறோம். இன்னைக்கு சபையை சர்ச்சில் உட்கார்ந்து கேட்கிற மெசேஜை காட்டிலும் சர்ச்சு இல்லாமல் நிறைய மெசேஜஸ் கேட்குறோம்ல. என்ன ஃபோனில், வீட்டில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய செய்திகளை, தகவல்களை, வார்த்தைகளை சத்தங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் என் மெய்ப்பனின் குரலா என்று சொல்லி நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் பரிசோதித்து பார்த்தால்தான் என் மெய்ப்பனின் குரல் எது என்று என்னால் வகையறுத்து பார்க்க முடியும். நம்மை சுற்றி காணப்படுகிற இரைச்சல்களின் மத்தியில, நம்மை சுற்றி காணப்படுகிற அத்தனை குரல்களின் மத்தியில, நம்மை சுற்றி காணப்படுகிற அத்தனை செய்திகளின் மத்தியில, இதுதான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கும் அவருடைய குரல் என்று சொல்லி இனம் கண்டு கொள்வதற்கு we should test every voices. ஒவ்வொரு குரலையும் நாம் பரிசோதித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா 8வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில், ஐசாயா chapter 8 verses 20, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஒருவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது வேதத்தின் சாட்சிகளில், ஆகமங்களில் இருந்து வருகிறதா என்று கவனித்து பார்க்க வேண்டும். இது தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி வைத்திருக்கும் அவருடைய வேத சாட்சிகளில், ஆகமங்களில் இருந்து வெளிவந்ததா என்று சொல்லி கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி வெளிவரவில்லை என்று சொன்னால் அது வெளிச்சமில்லாத வார்த்தைகளாய் காணப்படுகிறது. எல்லா வார்த்தைகளுக்கும் உள் வெளிச்சம் இருப்பதில்லை. இது வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறதா என்று சொல்லி நாம் தராசிலிட்டு பார்க்கும் பொழுதுதான் இது மெய்ப்பனின் குரலா என்று சொல்லி நம்மால் கண்டுகொள்ள முடியும். 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்த. எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவிகள் எல்லாம் தேவனால் உண்டானதா என்று சொல்லி என்ன பண்ண வேண்டும்? சோதித்து அறிய வேண்டும். We should test and see whether this spirit is from the Lord. இந்த ஆவி, இந்த குரலை கொண்டு வரும் இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதா என்று சொல்லி அதை சோதித்து பார்க்க வேண்டும். எதன் அடிப்படையில்? வசனத்தின் அடிப்படையில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வேதத்தின் அடிப்படையில், ஆகமங்களின் அடிப்படையில் அதை சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் உள்ள மிகப்பெரிய அபத்தமான நிலை என்ன தெரியுமா? தவறான குரலை கேட்பது மட்டுமல்ல, அந்த தவறான குரல் தான் தேவனுடைய குரல் என்று புரிந்து கொள்ளுகிறோமே, அதுதான் மிக அபத்தமான ஒரு நிலை. கேட்கும் குரல் தவறு என்று நமக்கு தெரிவதும் இல்லை, அந்த குரல் தேவனை சார்ந்ததா இல்லையா என்பதும் நமக்கு தெரிவதில்லை. We misunderstand that wrong voices are God's voices. சாத்தானுடைய குரல்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக நிற்பதில்லை. ஒருவேளை அன்னைக்கு சர்ப்பமானவன், பிசாசானவன் வந்து ஏவல் இடத்துல ஆண்டு உங்களை சாப்பிட சொல்லியிருக்காரா, நீங்களாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம நாட்டில் உஷாராக இருந்திருப்பாங்க, தெளிவாக இருந்திருப்பாங்க. இல்லை இல்லை, ஆனால் அவன் சொன்ன விதமே பாருங்களேன். தேவன் சொன்னது உண்டோ, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரோ, அவருடைய அதிகாரத்தை சந்தேகப்பட வைக்கும் நிலைக்கு அவனுடைய குரல் காணப்பட்டது. உண்மையான குரல் எது, எந்த குரலுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எது உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்கிற சந்தேக நிலைக்கு நேராக நம்மை நிலை நிறுத்துகிறது.
ஆகவே எல்லா குரல்களையும் நாம் பரிசித்து பார்க்க வேண்டும், பரிசோதித்து நாம் பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 21வது வசனத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பால் இங்க சொல்லும் பொழுது he did not say reject everything, எல்லாவற்றையும் உதறி விடுங்கள், தள்ளி விடுங்கள், நிராகரித்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. neither he did not say accept everything, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லா குரலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லா சத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். டெஸ்ட் எவ்ரிதிங். கிறிஸ்தவம் என்பது குருட்டாட்டமாக நம்பி வாழுவது அல்ல. கண்முடித்தனமாக கேட்கும் குரல் எல்லாம் ஆண்டவருடைய குரல் என்று சொல்லி செவிகளை சாய்த்து பின் செல்வது அல்ல. மாறாக we should have a spiritual discernment. ஆவிக்குரிய தெளிவும் ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு தேவை. மேய்ப்பனின் குரல் இதுதான் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக அதை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் Scripture is alone the final and infallible authority for our faith and practices. நம்முடைய வாழ்க்கையின் இறுதியான மற்றும் தவிர்க்க முடியாத அதிகாரம் படைத்தது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே. இந்த வார்த்தைகளுக்கு நிகரானது இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதுவும் இல்லை. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். தேவ வாக்கியங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? நாம் நம்முடைய வாழ்க்கையை இதில் ஒப்பிட்டு, நாம் கேட்கும் குரலை இதோடு ஒப்பிட்டு, இது என் நேசரின் குரல் தானா, என் மேய்ப்பரின் குரல் தானா என்று சொல்லி நிதானித்து அறிவதற்காக ஆண்டவர் இதை நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கும் உண்மையாய் காணப்படுகிறது. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. அவர் ஒரு நாளும் தம்மை முரண்படுத்துவதில்லை. The Holy Spirit never contradicts himself. ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை செய்வதற்கு ஒரு நாளும் நம்மை வலியுறுத்துகிறவர் அல்ல. இந்த சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட இந்த தேவ வார்த்தைக்கு எதிர்மறையாக ஏதோ ஒரு குரல் நமக்கு கேட்கிறது என்று சொன்னால் அதை இந்த வேத புஸ்தகத்தின் எழுத்துக்களில் வைத்து ஒப்பிட்டு பார்த்து இது தேவனுடைய குரல் தானா என்று சொல்லி பார்க்க தான் இந்த வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, I know what they did was wrong and God told me not to forgive them. அவர்கள் செய்தது என்னதென்று எனக்கு தெரியும், அது தவறு, எனக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமா செய்து விட்டார்கள், ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்கள மன்னிக்கவே கூடாதுன்னு. ஆனால் மாறாக வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 4வது அதிகாரத்தின் 32வது வசனத்தில், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். அப்போ இந்த வசனத்தை வைத்து நாம் கேட்ட குரலை நிதானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது தேவனுடைய குரலா இல்லை நம்ம அந்நிய குரலா என்று வகையறுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, I don't need church anymore. God told me to worship him alone. எனக்கு சபை தேவையில்லை, காரணம் ஆண்டவரே என்கிட்ட சொல்லியிருக்காருப்பா, நான் தனியா இருந்து ஆண்டவர் ஆராதின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேயர் 10வது அதிகாரத்தின் 25வது வசனத்துல, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபமாய் இருக்கிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ண வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். எதற்கு?
எதற்கு? சபைக்கு வாங்க, சபையில வந்து ஜெபிங்க, சபையில வந்து தேவனை ஆராதிங்கன்னு சொல்லி புத்தி சொல்லணுமா? அன்றைக்கு நாங்க சர்ச் இல்லாத போது வீட்டில் தனியாக தானே ஆராதிச்சோம். அன்னைக்கு ஆண்டவர் எங்க கூட இல்லையா? கொரோனா நாட்கள்ல நாங்க வீட்டில் உட்காந்து யூடியூப்ல லைவ்ல பார்த்து ஆராதிச்சோம். அன்னைக்கு ஆண்டோடைய ஆவியானவர் எங்க மத்தியில் இறங்கலையா? எஸ், அன்னைக்கு இறங்கினார், அன்னைக்கு கிரியை செய்தார். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதனால் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தமில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு அதை நாம் அந்த பாதையில செல்லுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அதனால் அதுதான் நிரந்தரம் என்று சொல்லி நாம் இருந்து விடாதபடிக்கு, ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குதுன்னா சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவர் எனக்கு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த வேத வசனம் உண்மை சொல்லுதா அப்படியா இல்லை அந்த குரல் உண்மை சொல்லுதான்னு தெரியல. ஸ்தோத்திரம். என்றைக்குமே ஆண்டவர் தம்மை முரண்பட்டு பேசுகிறவர் அல்லவே. ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்மை ஏவுகிற தெய்வம் அல்ல. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது உண்மை இல்லை என்று தெரியும், ஆனாலும் நான் பொய் சொல்லுகிறேன், இந்த பொய்யை ஆண்டவர் புரிந்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. I know it is not true, but God understands why I lie. நான் ஏன் பொய் சொல்லுகிறேன் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாது இருப்பீர்களாக, பழைய மனுஷனை களைத்து என்ன அவன் செய்கைகளை களைத்து போடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எதற்கும் என்றைக்கும் எந்த காரணத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் நான் ஏன் பொய் சொன்னேன்னு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, என் மனசு ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலையில நான் பொய் சொல்ல வேண்டிய இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. God never honors dishonesty. பிரியமானவர்களே, தேவன் ஒன்றை வெளிப்படுத்தி விட்டு அதற்கு எதிர்மறையாய் ஒரு நாளும் அவர் செயல்படுகிறவர் அல்லவே. பாருங்க, இயேசுவுக்கு நேராகவும் ஒரு குரல் வந்தது. அந்த குரலை அவர் எப்படி சமாளித்தார் என்று சொல்லி மத்தேயு 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது 4வது அதிகாரத்தின் 3-4 வசனங்களில் பார்க்கிறோம். இயேசு ஒரு குரலை சந்தித்தார். அந்த குரல் அவருக்கு சவாலாய் காணப்பட்டது. அந்த குரலுக்கு அவர் பதில் சொன்ன விதம் என்ன அப்படின்னா, 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தின் இறுதி பகுதியில், எழுதியிருக்கிறபடியே, எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அதை வென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது விஷயம், மறுபடியும் the same voice tempted him. இப்பொழுது அது எப்படி ஆண்டவரை பரிசோதிக்கிறது என்று சொன்னால், வேத வசனத்தை கொண்டு 4வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில், வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, நல்ல கவனிங்க, பிசாசுக்கு நம்மளை விட நிறைய வசனம் தெரியும். என்ன சொல்றான்? பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யார் அப்படின்னு கேட்பான். வசனம் சொல்றதுனால இது ஆண்டுடைய குரல் நம்பிராதீங்க. வசனத்தை சொல்றதுனால இது தேவனுடைய குரல் என்று சொல்லி நாம் அதற்கு செவி சாய்த்து பின்பதாக சென்று விடக்கூடாது. ஆண்டவர் அதை துல்லியமாக அறிந்திருந்தபடினாலே மீண்டுமாக வசனத்தை கொண்டே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார், அந்த குரலுக்கு பதில் சொல்லுகிறார். மறுபடியுமாக 3வது விசை அவன் இயேசுவை டெம்ப்ட் பண்றான். அப்பொழுதும் ஆண்டவர் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தின் வாயிலாக தான் அவனை மேற்கொள்கிறார். இயேசு சாத்தானை மேற்கொண்ட விதமே எங்கேயோ ஒரு குரல் கேக்குதுல, இயேசு சாத்தானை மேற்கொண்ட விதமே உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல. It is not based on feelings.
It is not based on emotions. மன உணர்ச்சிகளின் அடிப்படையிலும் அல்ல. It is not based on self experience, personal experience, தனிப்பட்ட அனுபவங்களின் வாயிலாகவும் அல்ல. மாறாக அவர் ஒவ்வொரு விஷயம் அந்த குரலை எதிர்கொண்டது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் எழுதி வைத்திருக்கும் வார்த்தைகளை கொண்டே எதிர்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில், ஆக்ட்ஸ் சாப்டர் 17 வெர்சஸ் 11, அங்கு பெரோயா என்ற பட்டணத்தில் பவுலும் சீலாவும் சென்று அந்த பட்டணத்தாருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதோடு விட்டுவிடவில்லை. மாறாக காரியம் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து பிரசங்கம் பண்ணது யாரு அப்படின்னா பவுல். கமாலியலின் பாதப்படியில் படித்தவன். சபைகளுக்கு கடிதத்தை எழுதி இந்த இயேசுவை விளக்கி சொன்னவன். அவனுடைய பிரசங்கத்தையே கேட்டு இந்த பட்டணத்தார் என்ன பண்றாங்க, இது வேதத்திற்கு உகந்ததா இருக்கிறதா, இது வேத வசனத்திற்கு ஏற்றதா இருக்கிறதா, இது வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து பார்த்து காரியம் வேதத்தில் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி விளக்கி பார்த்து பின்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். No preacher is above the scripture. எந்த போதகரும் வேத வாக்கியத்திற்கு மேலானவர் அல்ல. No denomination is above scripture. எந்த ஸ்தாபனமோ பிரிவோ வேத வசனத்திற்கு வேத வாக்கியத்திற்கு மேலானது அல்ல. No church or tradition is above scripture. எந்த திருச்சபையோ எந்த திருச்சபை பாரம்பரியமோ வேத வாக்கியத்திற்கு மேலானது அல்ல. No experience is above scripture. எந்த அனுபவமும் வேத வாக்கியத்திற்கு மேலானது அல்ல. மாறாக scripture alone remains supreme. வேத வாக்கியங்கள் மட்டுமே மேலானது. ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் கலாத்தியருக்கு 1ஆம் அதிகாரத்தின் 8ஆவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆவது வசனத்தில், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் அல்லாமல், இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த சுவிசேஷம் அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த குரலிலிருந்து என்ன தொனி வந்தாலும் என்ன சத்தம் வந்தாலும் அது வேதத்திற்கு உகந்ததா இருக்கிறதா என்று சொல்லி நிதானித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நிதானிக்க வேண்டும், எப்படி அதை நிதானித்து பார்க்க வேண்டும்? இஸ் இட் ஸ்கிரிப்சுரல்? வேதத்திற்கு உகந்ததா இந்த குரல் காணப்படுகிறதா? நமக்கு எதிராய் வருகிற குரல் வேதத்திற்கு உகந்ததாய் காணப்படுகிறதா? அடுத்த ஸ்லைட். டஸ் இட் glorify Christ? என இந்த குரல் தேவனை இயேசுவை மகிமைப்படுத்துகிறதா? Does it make me holy? என்னை பரிசுத்தப்படுத்துகிறதா? இந்த குரலிலிருந்து வரும் செய்தி என்னை பரிசுத்தப்படுத்துகிறதா? Does it leads me to obedience? என்னை கீழ்ப்படிதலுக்கு நேராக என்னை நடத்துகிறதா? Does it produce a spiritual fruit? ஆவிக்குரிய கனியை என்னில் கொடுப்பதற்கு என்னை உருமாற்றுகிறதா இந்த குரல் என்று சொல்லி கவனித்து நடக்க தேவன் கிருபை தருவாராக. ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய வேத வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக அவர் பேசவே மாட்டார். He will always agree with the scripture. He will always exalt Jesus Christ. God's voice always prompts us into holiness. God's voice always leads us into obedience. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை கனி கொடுக்கும் ஜீவியத்திற்கு நேராக நம்மை உந்தி தள்ளக்கூடியதா இருக்கிறது. டோனி எவன்ஸ் சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொல்லுகிறார், The Bible is the voice of God in print. அச்சடிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக பரிசுத்த வேதாகமம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் கேட்கும் குரல் எல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு உகந்த குரலா இருக்கிறதா என்று சொல்லி வகையறுத்து பார்க்க, நிதானித்து பார்க்க, தராசிட்டு பார்க்க தேவன் கிருபை தருவாராக. The question is not, did I hear a voice?
நான் ஒரு குரலை கேட்டேனா என்பது கேள்வி அல்ல, மாறாக does the voice agree with the word of God? நான் கேட்ட குரல் வேத வார்த்தைகளோடு ஒப்பனையாய் காணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான இடம் எழுதப்பட்ட தேவ வார்த்தையின் அதிகாரத்திற்கு கீழாக காணப்படுவது. The safest place of a believer is under the authority of the written word of God. மேய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு முதலாவது மேய்ப்பன் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். மேய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு எல்லா குரல்களையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். மேய்ப்பனின் குரலை அறிந்து கொள்வதற்கு நாம் மேய்ப்பனை பின் செல்ல வேண்டும். We must follow the shepherd. மூன்றாவது, we must follow the shepherd. நாம் மேய்ப்பனை பின்பற்ற வேண்டும். யோவான் 10வது அதிகாரத்தின் 27வது வசனத்துல, யோவான் 10வது அதிகாரத்தின் 27வது வசனத்துல, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இங்கு இயேசுவானவர் he is notifying an order. முதலாவது சொல்லுகிறார், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிற வண்ணமாக நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அல்லவா என. அது மாத்திரமல்ல, அதெல்லாம் செய்த பின்பு அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஒரு விசுவாசி உண்மையாகவே தேவனுடைய குரலை கேட்கிறாரா என்பதற்கு ஆதாரம் அந்த விசுவாசி ஆண்டவருடைய குரலுக்கு பின்பதாக செல்லுவது. மேய்ப்பனின் குரலுக்கு பின் செல்லுவதே நாம் மேய்ப்பனுக்கு பின் செல்லுவதற்கு ஆதாரமாய் காணப்படுகிறது. அநேக நேரத்தில் நாம் விருப்பப்படுறதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு காண்பீங்க, உம்முடைய அற்புதத்தை எனக்கு காண்பீங்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் எனக்கு காண்பீங்க. ஆனால் நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவனுடைய வாழ்க்கையில் விருப்பப்படுகிறது அவருடைய கர்த்தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதற்கு பின் செல்லுவதும் மிக மிக அவசியமான ஒன்று. கேட்பதோடு நிறுத்தி விடாதபடிக்கு கீழ்ப்படுதலிலே நம்முடைய வாழ்க்கை இணையப்பட வேண்டும். கேட்பதும் கீழ்ப்படிதலும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணையப்பட்டுதான் வேதம் நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 22வது வசனத்தில் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன் பிரகாரமாய் செய்கிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். Not only a listeners, not only a hearers, but also a doers. செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். True hearing produces obedience. உண்மையான செவி கொடுத்தல் கீழ்ப்படுதலின் விளைவை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. லூக்கா 6வது அதிகாரத்தின் 46வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதை சொல்லுகிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி என்னை நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? கேள்வி, did you hear the voice? நீங்கள் சத்தத்தை கேட்டீர்களா என்பது அல்ல. சத்தத்தை கேட்பதோடு விட்டுவிடாதபடிக்கு அதற்கு பின் செல்லுகிறீர்களா என்பதுதான் கேள்வி. ஏனென்று சொன்னால் மேய்ப்பன் நம்மை கொண்டு செல்லும் பாதை நாம் அறியாத பாதையிலே அவர் நம்மை நடத்தி செல்லுகிறார். நாம் சிந்திக்காத பாதைகளிலே மேய்ப்பன் நம்மை கொண்டு செல்லுகிறார். நாம் புரியாத பாதைகளிலே அவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். ஏசாயா 55வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களை வாசிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அப்படியே கீழ்ப்படிந்து அதற்கு பின் செல்லுகிறவர்களாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முழு வரைபடத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவர் அல்லவே அல்ல. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத மட்டும்தான் காமிப்பார். அடுத்தது எங்க காலடி எடுத்து வைக்கணும்ன்றத மட்டும்தான் ஆண்டவர் காமிப்பார். ஆபிரகாமுக்கு 12வது அதிகாரத்தின் ஆதியாகமத்தில் 1வது வசனத்தில் எல்லாவற்றையும் விட்டு உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி விட்டுட்டார். தேசம் இதுதான், வரைபடம் போட்டு இதுதான் வழி,
இந்த வழியில போனோம்னா, நம்ம இப்போ யூஸ் பண்றோம்ல ஜிபிஎஸ் மேப்பு, அந்த மாதிரிலாம் ஆண்டவர் எந்த படத்தையும் கொடுக்கல. ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியாத பொழுதிலும் அவன் ஒன்றை மாத்திரம் செய்தான், அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். ஆகவேதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God often reveals his will progressively. நாம் கீழ்ப்படிய 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 தான் தேவன் நமக்கு வைத்திருக்கும் தம்முடைய பாதைகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். லூக்கா 5வது அதிகாரத்தின் 4-5 வசனங்களிலே இயேசுவானவர் சீமோன் பேதுருவின் படகுல போதகம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிப்பதற்கு வலையை போடுப்பான்றாரு. சொன்னது யாரு? சொன்னது ஒரு தச்சர் என்று சொல்லி சீமோனுக்கு தெரியும், சீமோன் பேதுருக்கு தெரியும். சீமோன் பேதுரு யாரு? அவன் கடலே வாழ்வு என்று சொல்லி வாழும் ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். எங்க வலை போட்டா என்ன மீன் கிடைக்கும்ன்ற நிலைக்கு சீமோன் பேதுருவின் வாழ்க்கை காணப்பட்டது. அவன் சொல்லுகிறான், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் சொன்னது நீர் என்பதனால் நீ சொன்ன வார்த்தைக்கு அப்படியே நாங்கள் செவி சாய்க்கிறோம். நடந்தது என்ன? அந்த கீழ்ப்படுதலின் விளைவு அவனுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் மாறினது. நாம் கீழ்ப்படுதம் என்று சொன்னால் ஆண்டவர் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில திறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். Sometimes God's wisdom contradicts human logic. தேவ ஞானம் மனித சிந்தனைகளுக்கு முரண்பட்டதாய் காணப்படுகிறது. நாம ஒன்று நினைப்போம், இதை இப்படி செஞ்சா இதுதான் விளைவு வரும், இதை இப்படி பண்ணா இதுதான் விளைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினைப்போம். ஆனா ஆண்டவர் செயல்படுகிற விதமே வேற. யோவான் 11வது அதிகாரத்தின் 39வது வசனத்துல, மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, ஆனாலும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி லாசருவே வெளியே எழுந்து வாழ்றாரு. சொந்த சகோதரி சொல்றா, ஆண்டவரே கல்லறை திறந்தா நாரும் அப்படின்றா. That is what the logic says. நம்முடைய சிந்தனைகள் அதை தான் சொல்லும். ஆனால் சொல்லுகிறவர் யார் என்று அறிந்திருந்தோம் என்று சொன்னால், சொல்லக்கூடியவர் யார் என்று சொல்லி கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவிக்க தேவன் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் பொழுது யாத்திராகமம் 13வது அதிகாரத்தின் 21வது வசனத்தில் அவர்களை மேக ஸ்தம்பத்தை கொண்டு அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு கர்த்தர் நடத்துகிறார். என்னாகமத்தின் 9வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் அந்த கூடாரத்தின் மேல் காணப்படும் மேகம் எப்பொழுதெல்லாம் எழுந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் திரள் கூட்டமாய் புறப்பட்டு செல்வார்கள். எப்பொழுது மேகம் தங்குகிறதோ அப்பொழுது ஜனங்கள் அங்கே தங்கி விடுவார்கள். அங்கு தங்கும் நாட்கள் ஒரு நாளாய் இருக்கலாம், ஒரு மாதமாய் இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம். ஆனால் மேகம் தங்கி விட்டது என்று சொன்னால் அவர்கள் அப்படியே தங்கி விடுவார்கள். Sometimes following God means moving. சில நேரங்களிலே ஆண்டவரை பின்பற்றுவது என்பது அவருக்கு பின் செல்லுவதாய் காணப்படும். Sometimes following God means waiting. சில நேரங்களிலே ஆண்டவருக்கு பின் செல்லுவது என்பது அவருடைய குறித்த நேரத்திற்கு அமர்ந்து காத்திருப்பதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த படிக்கு தேவையான வெளிச்சத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானத்திற்கு தேவையான ஞானத்தை மாத்திரம், அடுத்த நேரத்திற்கு எடுக்க வேண்டிய தீர்மானத்திற்கு தேவையான ஞானத்தை மாத்திரம் தான் கொடுப்பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க இருக்கும் அடுத்த சவாலை சமாளிப்பதற்கு ஏற்ற பலனை மாத்திரம் தான் கொடுப்பார். ஆகவேதான் சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. இட் இஸ் நாட் a GPS. நான் அடுத்த கால் எடுத்து வச்சாதான் அடுத்தது வெளிச்சம் எங்கன்னு என்னால் என்ன பண்ண முடியும். நான் காலடி எடுத்து வைக்க அவருக்கு பின் செல்ல அவருக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் தம்முடைய பாதைகளை நமக்கு விளக்கி காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் we should obey him quickly. விரைவாக கீழ்ப்படிய வேண்டும். சங்கீதம் 119வது அதிகாரத்தின் 60வது வசனத்தில் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் 22வது வசனத்தில்
மனமகிழ்ச்சியோடு அவருக்கு கீழ்ப்படிந்து பின் செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 40வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் A.W. Tozer அவர் சொல்றாரு, God's will is not a final destination but a daily walk of obedience. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கும் அந்த எல்கை அல்ல, அந்த குறிக்கோள் அல்ல. மாறாக நாம் தேவனோடு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அல்லவா, அதுதான் தேவ சித்தமாய் காணப்படுகிறது. மெய்ப்பனின் குரலை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியம். முதலாவது, we need to know the shepherd. மெய்ப்பனை அறிய வேண்டும். ஒவ்வொரு குரலையும், நமக்கு எதிராய் வரக்கூடிய ஒவ்வொரு குரலையும் சோதித்து பார்த்து இது மெய்ப்பனின் குரல் தானா என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் சோதித்து பார்க்க வேண்டும். மெய்ப்பனை பின்பற்ற வேண்டும். கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, முழுமையாக அவரை சார்ந்து, முழுமையாக அவரை நம்பி அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்கவும், சித்தம் செய்யவும், இறைச்சலான இந்த உலகத்தில் உம்முடைய மெல்லிய குரல் எங்களுக்கு நேராய் வரும் பொழுது, ஆண்டவரே, அது எங்கள் காதுகளில் தொனிக்கப்படும் பொழுது, இது என் மெய்ப்பனின் குரல் என்று சொல்லி இனம் கண்டு கொள்ள அந்த தெளிவை கர்த்தர் எங்களுக்கு தாருங்கப்பா. உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, ஆண்டவரே, எங்களுக்கு நேராய், எங்களுக்கு எதிராய் வரும் அத்தனை குரல்களையும் உம்முடைய வேத வசனத்தில் வைத்து, ஆண்டவரே, தராசுற்று பார்க்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பின் நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு, கேள்விகளோடு ஆண்டவரே வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தாமே நிரப்பி அனுப்புங்க, பதில் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கிருபைகள், உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. வசனத்தில் நிலைத்திருக்கவும், வசனத்தின்படியாய் நாங்கள் வாழவும் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தன்னை குளிரப்படி அடியே கால்களை நீதி என்னும் தேசிய பாதையில் அவர் நிமித்தம் மிகவும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே, ஆவலனா என்னை பைகொள்வே, அவர் மேல் தம நீர் அருளுகிறார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.